ஆனா நீங்க தானே அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. ஆமாடா, நான் தான் சொன்னேன். எனக்கு அப்ப தெரியலடா. நான் பார்த்ததை மட்டும் நம்பி சொல்லிட்டேன்டா. நீங்க தான் கேப்டன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேப்டன் சொன்னப்பெல்லாம் அம்மா எதுக்காக என்ன உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொன்னாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு கேட்டு அம்மா கிட்ட அழுதுருக்கவே மாட்டேன். என்னோட அம்மாவை கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஜுரமும் வந்திருக்காது. ப்ளீஸ்டா, உன் கோபம் ஆதங்க எல்லாமே புரியுது. எல்லாத்துக்கும் நான் என்ன சமாதானம் சொன்னாலும் ஈடாகாதுடா. இங்க பாரு, ஆனா ஒரே ஒரு தடவை என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மன்னிப்பு கூடுறான். நான் என்ன சூழ்நிலையில் அப்படி செஞ்சேன்னு உனக்கு புரிய வைக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூடுறான். ப்ளீஸ்டா. மாட்டேன், நான் உங்க கூட பேசவே மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. நான் என்ன செய்யணும்டா சொல்லு, நான் செய்யறேன். ஆனா நீ என் கூட பேசணும். சொல்லுடா. அம்மா தப்பு செய்யலன்னு சட்டத்துக்கிட்ட நீங்களே சொல்லணும். அம்மா மறுபடியும் ஜெயிலுக்கு போகவே கூடாது. அவங்க ஏன் கூட தான் இருக்கணும். நீங்க என் அம்மா தப்பு செய்யலன்னு நிரூபிக்கணும். சரிடா, நான் செய்யறேன். உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ சொன்னதை நான் கண்டிப்பா செய்யறேன். நிஜமா? நான் உயிரா நினைக்கிறேன். நான் வாழ்றதுக்கு ஒரே காரணமா இருக்கிற ஓ மேல சத்தியமா சொல்றேன். நான் சொன்னதை செய்யறேன். ஆனா ஒண்ணு, நீ என் கூட பேசணும். பேசாம அவாய்ட் பண்ணக்கூடாது. எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல. உன் அம்மா தப்பு செய்யலன்னு நிரூபிக்கணும்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியணும்டா. அதை உன் அம்மா கிட்ட கேட்டா சொல்ல மாட்டான். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காகவாது பேசு ப்ளீஸ். சரி. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என் நேரத்துக்கு வந்திருப்பாளே, என்ன ஆச்சு அவளுக்கு? சுடர், அம்மா, ஏண்டா லேட்டு? என்னடா? என்ன தங்கம்? என்னம்மா? என்ன என்னாச்சுடா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவர் கூட பேச சொல்லி வம்பு பண்ணாரா? இல்ல அம்மா, யாரோ ஒரு பூச்சாண்டிக்காரன் என்னோட பேக் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக பார்த்தான். ஆனா இவர் அங்க வந்தாரு. அப்பதான் அவன் பயந்து ஓடிட்டான். நான் மயக்கமாயிட்டேன். இவர் தான் என்ன எழுப்பி எங்க கூட்டிட்டு வந்தாரு. என்ன, யாரோ ஒருத்தன் உன்கிட்ட பேக் பறிக்க பார்த்தானா? அவன் பார்க்க எப்படி இருந்தான்? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருந்தான். தண்ணி வேணும்னு கேட்டான். தண்ணி கொடுத்தேன். அப்புறம் பென் வேணும்னு கேட்டான். அதை எடுக்கிறதுக்காக பேக்ல இருந்து எடுக்க போனேன். அப்பதான் பறிக்க பார்த்தேன் அம்மு. இதுக்காக தான் சொல்றது, கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசாத பழகாதன்னு சொல்றதை கேட்டாதானே?